சுக்ரீவனாலே பிரேஷிதாளான வானரங்கள் திக்கு விதிக்கிற தேவியை தேடின போக புத்வாதவாலினிஹதே பிளவகேந்திர சைன்யைஹி வேலாமகாதி சமனுஜோஜபவாச்சிதாங்கிரி. சுக்ரீவனாலே பிரேஷிதாளான வானரங்கள் திக்கு விதிக்கில் தேட அதில் ஒருவனான அஞ்சனா பாக்கியமான வாயுபுத்திரன் லங்கா நகரத்துல தேவிய போய் சிவசுபா விருட்சத்தடியிலே ஏகவேணி தராதீனா பத்ரஜிந்தா பராயணா ஒரே பின்னல் ராமத்தியானம் கண்ணல ஜலம் சரீரத்துல கார்ஷ்யம் ராமநாமா பாதிவிரத்தியம் மலினமான வஸ்திரம் தியானம் அப்படி தேவியை கண்டாளாம். தேவி சுருக்கிட்டு கேத்தனம் பண்ணி விட்டாளாம். கழுத்துல பின்னல மாட்டிக்கிறாள். ஏன்னா விஷம் கொடுக்க ஆள் இல்லை, இந்த ஊர்ல கத்தி கொடுக்க ஆள் இல்லை. பின்னலாலே சிவனை விட்டுறேன்னு கழுத்துல மாட்டிக்கிண்டு அப்பவும் ராமாராமான்னு கதறினாளாம். கதறி என்ன சொன்னாள்? அனன்ய தெய்வத்வமியம் சமாச்சாமூச்சையானியவஷ்ட தர்மே பதிவ்ரதாத்வம் விவலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்வமானுஷாணாம். அப்பனே ராமா, உன்னை தெய்வமா பஜிச்சு உத்தரம் கெட்டு போனதுலயே நான் கெட்டு போட்டேனேன்னு அழுதாளாம். அனன்ய தெய்வத்வமியம் சமாச்சார, உன்னை தெய்வமா நம்பினேனே, இந்த பொறுமையோட இருந்தேனே, பூமியில படுத்தேனே, தர்மத்தை நம்பினேனே, நான் கை விட்டுட்டியேன்னு ஆளா. அனன்ய தெய்வத்வமியம் சமாச்சார பூமூச்சையானியமஷ்டதம் பதிவ்ரதாத்வம் விவலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்வமானுஷாணாம். தர்மம் கைவிடாதுன்னு பெரியோர்கள் சொன்னாலே என்ன கை விட்டுடுதே. மோகோஹி தர்மஹாச்சரிதோ மயாயம் ததைகபத்னீத்வமிதம் நிரர்த்தம் யாத்வம் ந பஷ்யாமி கிருஷா விவர்ண ஹீரத்வயா சங்கமனே நிராசா. கதறி தவறி கூட சுவாமியே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாளாம் தேவி. என்ன சொன்னாள்? என் அப்பனே ராமா, உன்னை நம்பி உன்னை உபாசிச்சு லங்கையில நான் சாரேனே, நீ நான் காணாம போனதற்காக பித்ருவாக்கியத்தை ஒரு அம்சம் கூட குறைக்காம 14 வருஷம் வனத்துல இருப்பே. பிறகு நான் காணாம போனதுக்காக அயோத்தி போகாமல் இருக்க மாட்டேன். பக்தனான பரதன் பஞ்சாக்னி மத்தியில தவிக்கிறான். எல்லை இல்லாத பிரியன் குழந்தை நடத்துல. அதுக்காக 15வது வருஷம் முதல் தேதி குழந்தைய விரட்டிக்கிட்டு ஓடுவேள். பரதன் சரணத்துல விழுந்து பக்தாகிர கண்யன் ஜட்டா சோதனம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு பீதாம்பரம் கட்டி வீதி விளமாய் இட்வாகு பிரபதி ஏறின திவ்ய சிம்மாசனத்துல உங்களை உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுவன். பட்டாபிஷேக காலத்துல 56 தேசத்து ராஜாக்களும் தங்கள் பெண்ணை அழிச்சுன்னு வந்து காட்டுல ராமனுக்கு பத்னி காணாம போயிட்டாள், நம்ம பெண்ணை கொடுப்போம் நம்ம பெண்ணை கொடுப்போம்னு எல்லா தேசத்து ராஜாக்களும் தங்கள் பெண்ணை அழிச்சுன்னு வந்திருப்பாள். நீ தாட்சிணியம் உள்ள தெய்வம், எந்த பொண்ணை பண்ணிக்கிறது எதை விடுறதுன்னு அத்தனை பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டு நீ அயோத்தியில நன்னா இருக்க போற, உன்னை நம்பி நான் லங்கையில சாலாமான்னு கேட்டாளாம். ஸ்ரீபிஸ்துமன்யே விபுலேட்சணாபிஹி த்வம் ரம்ஸ்யசேவிதவஜக்ருதார்த்தः பிதுர்நிதேசம் நியமேன கிருத்வா வனான்னிவృత్తः ஸ்ரீபிஸ்துமன்யே விபுலேட்சணாபிஹி த்வம் ரம்ஸ்யசேவிதவஜக்ருதார்த்தः. ராமான்னாளா உலகத்துல ராமோபாசனம் பண்ணி உத்தரம் கட்டதில்ல, நான் உண்டிதான் கட்டேன் ஆளாம். அஹந்து ராம துஷப்தத்தினாலான்ய வியவச்சேதம் அஹந்து ராம சிரம் விநாசாய நிபத்ரபாவா மோகம் சரித்வா தபோவ்ரதஞ்ச அல்பபாகியா போட்டேன. ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கிற குடும்பத்துல வந்து புகுந்து என் பிரபுவோட நான் பல வருஷம் சேர்ந்திருக்க போறேன்னு நினைச்சேனே, இல்லாம போயிட்டேனே, அல்பபாகியா போட்டேனேன்னு அழுதாளாம், கதறினாளாம். இப்படி கதறிவிட்டு கழுத்துல இட்டு இந்த சுழுக்க கொண்டு வந்து களையில கட்டுறதுக்காக அங்கிருந்து வந்தாளாம். வந்தவள் எங்கேயாவது ஒரு மரத்துல ராவணனுடைய குலதேவதாகாரம் சைத்திய பிராசாதம் அங்க இருந்துதான். அவனுக்கு அத்தனை பெருமையும் 1000 ஸ்தம்பம் கட்டின அவன் குலதெய்வத்தினுடைய கோவில் கட்டின பெருமைதான் நன்னா வாழ்ந்தான் விட்டாள். அதனாலதான் பூர்த்த தர்மம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும். இந்த கோனிராஜபுரத்துல சிவாலயம் கைலாசமா இருக்கு. அந்த மூர்த்திக்கு மருந்து ஆடப்படாது. ரொம்ப நாளாயிட்டான் கும்பாபிஷேகம் பண்ணி. அது அப்படி 15-16 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அப்பதான் அந்த மருந்தெல்லாம் சரியா இருக்கும்.
அது என்ன இங்க நினைச்சா நடக்கும். இப்படிப்பட்ட புண்ணியமான ஊர் இந்த ஊர்ல ஒன்றும் செய்யணும்னு ஒன்றும் ஸ்மரிச்சா போறோம். அம்பாள் சொல்றாள், பிரியமனு சுகுத்தாஞ்ச ஸ்வஸ்பிருஹாயா விளம்பாண்டாள். புண்ணியம் இருக்கிற இடத்துல நல்லா நடக்கணும்னு நினைச்சா போறோம், நடந்துவிடும். நல்ல திருஷ்டி கிடைச்சிருக்காள். அவ பிள்ளை குடும்பம் நல்ல குடும்பம், அவ கிடைச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். கிராமம் நல்ல கிராமம், எல்லாம் சேர்ந்திருக்கு. ஸ்ரீஹர்ஷோ குணக்கவி பரிஷத பேஷா குணகிராகினா அது மாதிரி லோகேஹாரிச்ச லோகே வத்சராஜ சரிதம் நாட்டியேச்ச தட்சாவயம்னா அது மாதிரி எல்லாம் சேர்ந்திருக்கு. ஒன்றும் சக்திங்க. அப்படிப்பட்ட ஊர்ல கும்பாபிஷேகம் சீக்கிரம் நடக்கணும். அவன் எல்லாரும் வந்து பார்க்கணும். அவன் இது பூ கைலாசம் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. கும்பாபிஷேகம்னா அமோகமா நடக்கும். இங்க அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு அப்படி எப்படி சிரேஷ்டமா ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த புண்ணியத்தையும் ஒப்புத்துக்கிட்டு நல்லா நடத்த வேண்டிய கிராமம் நல்லா நடக்க போறது. பரமேஸ்வர பிரசாதம் பரிபூர்ணமா உண்டாக போறது. மிருத்யுஞ்சயன் காலகாலம் பரமேஸ்வர பிரசாதம் இருக்கிற குடும்பத்துல ஒரு குறைச்சல் வராது. அவன் சிவானுகிரகம் இருக்கிற இடத்துல அசுதோஷி மகேஸ்வரா அவன் பிரதிஷ்டையா சரூபம் நாள். அவன் எந்த குடும்பத்துல இப்படி ஆலய திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்றாளோ சக்கரவர்த்தியா தான் இருப்பான் அந்த குடும்பம்ங்கிறாள். அவன் திருத்தனா இருக்க மாட்டானா. ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின குடும்பம் அப்படி இருப்பாள்னு சொல்றாள். ஆகையினால நல்ல பெரிய தர்மம் அது. ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் சீக்கிரமா.